இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. விஜயோட பயிர்க்கடன் ரத்து, விவசாயிகள் அப்செட். தமிழகத்துல புதிய அரசு பதவியேற்றதை தொடர்ந்து கூட்டுறவு வங்கிகள்ல நிலுவையில் இருக்கக்கூடிய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செஞ்சு முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு ஒண்ண பிறப்பிச்சிருக்காரு. ஆனா இந்த அறிவிப்புல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய புதிய சீலிங் முறை ஒட்டுமொத்த குறு அப்புறம் சிறு விவசாயிகளுக்கும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. தேர்தல் வாக்குறுதியை மீறி தாவேக அரசு விவசாயிகளை வஞ்சிச்சிருக்கிறதா தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அப்புறம் டெல்டா பாசன விவசாய சங்கங்களோட கூட்டமைப்பு ஆகியவை குற்றம் சாட்டியிருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவா நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளோட கூட்டுறவு வங்கிகள்ல பெற்ற பயிர்க்கடன்கள் முற்றிலுமா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்த தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடனே விவசாயிகள் பெற்ற கடன் தொகைக்கு ஏற்ப தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது ஒட்டுமொத்த சிறு குறு விவசாயிகளுக்கும் இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னு விமர்சிக்கப்படுது. தேர்தல் பிரச்சாரத்தப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா 5 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளோட கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்கள் எல்லாமே முற்றிலுமா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் தாராளமா வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இது வெறும் வாக்குறுதி இல்ல, உத்தரவாதம் அப்படின்னு அவர் மேடைகள்ல முழங்கி இருந்தாரு. ஆனா வெளியான தள்ளுபடி அறிவிப்போ முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு. புதிய சீலிங் முறை இதுவரைக்கும் இல்லாத நடைமுறையா நிலத்தோட அளவை அடிப்படையா கொள்ளாம விவசாயிகள் பெற்ற கடன் தொகையோட அடிப்படையில தள்ளுபடி வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின்படி 50,000 வரைக்கும் மட்டுமே கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடி கிடைக்கும். ஆனா 1,00,000க்கும் அதிகமா கடன் பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வெறும் 5,000 மட்டும் தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல 2 இல்லனா 2.5 ஏக்கர் வரைக்கும் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு விவசாயி சராசரியா 3 லட்சம் வரைக்கும் கூட்டுறவு வங்கிகள்ல பயிர்க்கடன் பெற்றிருக்காங்க. உதாரணமா 1 ஏக்கர் கரும்பு சாகுபடிக்கு 60,000ம் 1 ஏக்கர் நெல் சாகுபடிக்கு 36,000ம் வங்கி கடன்களா வழங்கப்படுது. இப்படி இருக்கிறப்போ 1,00,000க்கு மேல கடன் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வெறும் 5,000 மட்டும் தான் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது ஒட்டுமொத்த விவசாயிகளையும் எள்ளி நகையாடுறது மாதிரி இருக்கிறதால் டெல்டா பாசன விவசாயிகள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தோட பொதுச் செயலாளர் PS மாசிலாமணி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில கடந்த காலங்கள்ல மத்திய அரசு 71,000 கோடியும் முந்தைய தமிழக அரசுகள் 2 தடவை 12,000 கோடி அப்புறம் 7,000 கோடி அப்படின்னு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கு. அப்பெல்லாம் இந்த மாதிரியான சீலிங் முறைகள் கிடையாது. மாநில அரசோட நிதி இருப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுதானே முதல்வர் விஜய் அப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கணும். கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகள் கொடுக்கக்கூடிய சிட்டா அடங்கல் பரப்பளவுல 30% தான் கடன் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே குறு விவசாயிகள் பெரும்பாலும் பெரும் தொகையை கடனா பெறுவதில்ல. இதனால இந்த அறிவிப்பால பயன் பெறறவங்க எண்ணிக்கை ரொம்பவே கம்மி. இந்த அறிவிப்புக்காக அரசு கூடுதலா 2,000 கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கு. விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய செயல் அப்படின்னு ரொம்பவே கடுமையா சாடியிருக்காங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி அறிவிப்ப முதல்வர் உடனடியா மறு ஆய்வு செய்யணும். தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த மாதிரியே 5 ஏக்கருக்கு உட்பட அனைத்து சிறு குறு விவசாயிகளோட கடன்களையும் எந்தவித நிபந்தனையும் இல்லாம முழுமையா தள்ளுபடி செய்யணும். மீதம் இருக்கக்கூடிய கடன் நிலுவைகளை ஒத்தி வச்சுட்டு தற்போதைய சாகுபடிக்கு எந்தவித நிபந்தனைகளும் இல்லாம புதிய பயிர்க்கடன்களையும் வழங்க அரசு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். அரசு பதவியேற்ற சில நாட்களேயே விவசாயிகளோட ரொம்பவே முக்கிய பிரச்சனையில தாவேகா அரசுக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பலை தமிழக அரசியல் அப்புறம் விவசாய வட்டாரத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.